கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு புது ரெசிபி தான். புது ரெசிபினா இன்னைக்கு வந்து குஸ்காவும் வறுத்த இறால் தொக்கும் பண்ணியிருக்கேன். எப்பயுமே இறால் தொக்குன்னா நம்ம அப்படியே பச்சாவே போட்டு பண்ணுவோம் பார்த்தீங்களா? இதை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொக்கு பண்ணுறதால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். அந்த குஸ்காவுக்கும் அந்த இறா தொக்குக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் தனித்தனியாக ஹோட்டல்லலாம் செஞ்சு வச்சுப்பாங்க. நம்ம வந்து ப்ரான் பிரியாணி கேட்டோம்னா குஸ்கா கொஞ்சம் போட்டு இந்த ஃப்ரைலேருந்து கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அதான் இறால் பிரியாணி சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க பார்க்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். வறுத்த இறால் தொக்கு பண்ணுறதுக்கு இறால் இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு மீடியம் சைஸ் இறால், 1.5 கிலோ இறாலை அவங்களே இந்த நடுவில் கீறி கொடுத்துருக்காங்க. உள்ளார ஒரு குடல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுக்கிறதுக்கு இதை கருப்பாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே கீறி கொடுத்துட்டாங்க. இதை அலசுனா போயிடும். அதில் போகலைன்னா கையால் அப்படியே எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய இறாலாக இருக்கிறப்ப இந்த கருப்பெல்லாம் எடுத்தால் தான் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது, இல்லைனாக்கா ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நல்லா புழிஞ்சிட்டு மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு இது 3 போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி வச்சுருவாங்க. தண்ணிலாம் ஒன்றும் வேண்டாம், அதிலே தண்ணி இருக்கும். இதை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை ஊற்ற தேவையில்லை, அதுலேயே நிறைய எண்ணெய் தண்ணி விட்டுரும். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குஸ்காவை ரெடி பண்ணிடலாம். குக்கரில் தான் இன்றைக்கி குஸ்கா பண்ண போகிறேன். இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இது எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். அதுலேயும் ஒரு 4 நாள் போடுங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா நடுவில் கீறிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நிறையா போட்டாக்கா சாப்பிடும்போது எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஒரு 3 தக்காளி அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது குஸ்கா சூப்பராக இருக்கும். இது ப்ளைன் குஸ்கா நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ஹோட்டலில், அது மாதிரி இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாமே சேர்த்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தனி மிளகாத்தூள் அளவாக போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கிறோங்க. ஏன்னா இதில் நம்ம காய்கறியும் போட போகிறது கிடையாது, சிக்கன் மட்டன் எதுவுமே போடுறதில்ல. ப்ளைன் குஸ்கா அப்படிங்கிறதால அந்த முந்திரி பருப்பு வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. 2 கரண்டி தயிர் போட்டுக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா எலுமிச்சம்பழம் கூட கொஞ்சமாக புழிஞ்சு போட்டுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நல்லா வெந்து நல்லா எண்ணெய் மதங்கி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அது மாதிரி 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா குக்கரில் வச்சு மூடும்போது நல்லா கரெக்டாக வெந்துடும். அதிகமாக தண்ணி வச்சிட்டிங்கனாக்கா குழஞ்சி போயிடும். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசியை போட்டுருவோம். அரிசி வந்து நான் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை போட்டுக்கலாம். ஏன்னா அதை தண்ணியோடு போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆகிடும். அதனால் தண்ணியை வடிகட்டிட்டு ரைஸை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு மூடிடலாம். இது 3 விசில் வந்துச்சுனாக்கா கரெக்டாக வெந்துடும். நல்லா குக்கரை மூடிட்டு 3 விசில் வந்த உடனே நிறுத்திடுங்க. கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா போட்டு பெரட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ வானலில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா நல்லா அந்த தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றலை, அதுவே தண்ணி விட்டுரும், அதுலேயே வெந்துடும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க ஃப்ரை பண்ணி இது ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம், தொக்கு ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தொக்கில் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது குஸ்காவுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இது. அதே வானல்லே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க.
நீங்கள் விருப்பப்பட்டால் சோம்பு கூட போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2யுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போது அந்த மசாலாலாம் அதில் சேர்ந்துடும். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா எறா மசாலா, அது வந்து இதுலேயும் சேர்ந்துக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 3 தக்காளி அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த தொக்குக்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம். ஏன்னா இப்போ விராலுக்கு உப்பு போட்டுட்டோம், இந்த தொக்குக்கு நம்ம இன்னும் உப்பு போடலை, அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து தனி மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். எல்லாமே ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா எல்லாருமே தேவையான அளவுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எதுக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரம் உப்பு தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி விட்டுருங்க. நல்லா அதுலேயே கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். இப்போ தொக்கு ரெடி ஆகட்டும். ஃபஸ்ட்டு இதை மூடி வச்சு வேக வைங்க. நடுநடுவில் கிளறி விட மறக்கக்கூடாது. நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது தொக்கு. இப்போவே உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு குறைஞ்சிதுன்னா போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக குறையுது, அதனால் போட்டு அதை சரி பண்ணிக்கிறேன். இப்போ வறுத்த இறாலையும் அது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்க வேண்டியது தான். இதுவே நல்லா கமகமான வாசனையாக இருக்குது. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிட்டு வதக்குங்க. அப்போ தான் அது செவந்து வரும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகுத்தூள் போடலாம். காரம் கம்மியாக போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகுத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். சூப்பராக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இது செவந்து கலர் மாறி வரும். இப்போ எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். இது போயிட்டு நல்லா மெரூனாக வரும் பாருங்கள். அதுவும் இரும்பு வானலில் செய்கிறோமா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருக்கும் இரும்பு வானலில் செஞ்சால். இதே நார்மலாக நான்ஸ்டிக்லலாம் செஞ்சால் எல்லோ கலரில் இருக்கும். சூப்பராக ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வறுத்த இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. குஸ்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. வறுத்த இறால் தொக்கு ரெடி. அது மாதிரி ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. குஸ்கா, நல்ல இறா தொக்கு, வறுத்த இறால் தொக்கு, ரைத்தா போட்டிருக்கேன். அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதை ப்ளைன் பிரியாணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது ப்ளைன் பிரியாணி தான் குஸ்கா. இது 2யுமே சேர்த்து ஃப்ரை பண்ணாக்கா ப்ரான் பிரியாணியாக செய்வாங்க. நம்ம வீட்டில் அப்படி செய்ய மாட்டோம். நம்ம ப்ராப்பராக செய்வோம். ஹோட்டலில் இந்த மாதிரி தான் தனித்தனியாக செஞ்சுட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்குது. இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ப்ளைன் பிரியாணி சூப்பராக இருக்குது. குஸ்கா சூப்பராக இருக்குது. காம்பினேஷன் வந்து இறா தொக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த காம்பினேஷனும் நல்லா இருக்குது. குஸ்காவுக்கு இறா தொக்கு செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.